வணக்கம். காலை முரசு செய்திகள். ஆற்று திருவிழாவில் பெண்களிடம் தீண்டலில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை, எச்சரித்த மாவட்ட எஸ்பி. தென்பெண்ணை ஆற்றில் நாளை ஆற்று திருவிழா நடைபெற உள்ளது. இந்த நிலையில் கடலூர் ஆல்பேட்டை பகுதியில் ஆற்று திருவிழா நடைபெற உள்ள இடத்தினை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பார்வையிட்டு ஆய்வு நடத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், காவல்துறை சார்பாக 2 கூடுதல் காவல் கண்காணிப்பாளர், 9 துணை காவல் கண்காணிப்பாளர்கள் தலைமையில் 20 ஆய்வாளர்கள் உட்பட 1500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் ஈடுபட உள்ளனர். தண்ணீர் அதிகமாக தேங்கியுள்ள இடங்களில் தடுப்பு கட்டைகள் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தீயணைப்புத் துறையும் தயார் நிலையில் உள்ளது. ஆற்று திருவிழாவில் குடிபோதையில் பெண்களிடம் தீண்டலில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் எச்சரிக்கை விடுத்தார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள கண்டரக்கோட்டை தொடங்கி ஆல்பேட்டை வரை தேவையான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கொண்டாட்டத்தை அமைதியான முறையில் நடத்தி காவல்துறைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். ஆய்வின் போது கடலூர் காவல்துறை கண்காணிப்பாளர் ரூபன்குமார், போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அமர்நாத், புதுநகர் காவல் உதவி ஆய்வாளர் பிரசன்னா, உதவி ஆய்வாளர் எழிலரசி மற்றும் காவல்துறையினர் உடன் இருந்தனர். செய்தியாளர் விஸ்வநாதன். கடலூர் மாவட்டத்தில் நாளைக்கு தென்பெண்ணை ஆறு மற்றும் கெடிலம் ஆற்று பகுதியில் அதாவது ஆற்று திருவிழா என்று சொல்லக்கூடிய பொதுமக்கள் இந்த ஆற்று பகுதியில் சாமி கும்பிட்றதுக்கு வருவாங்க. ஸோ அதுக்கு மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் இன்றைக்கி மீட்டிங் போட்டு அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். காவல்துறை சார்பாக 2 கூடுதல் கண்காணிப்பாளர் மற்றும் 9 துணை கண்காணிப்பாளர் மற்றும் 20 ஆய்வாளர்கள் உட்பட 1500க்கு மேற்பட்ட காவலர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் இருப்பாங்க. குறிப்பாக தண்ணி அதிகமாக தேங்கி இருக்கக்கூடிய பகுதியில், ஆழமாக இருக்கக்கூடிய பகுதியில் தடுப்பு கட்டைகள் அமைத்து பேரிகேடு அமைத்திருக்கிறோம். அங்கே காஷன் போர்டும் அனுப்புவோம். அதே போல் வாட்ச் டவர் அப்படின்னு சொல்லக்கூடியது வாட்ச் டவரை அமைத்திருக்கிறோம். அங்கேருந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மற்றும் இந்த தீயணைப்பு படையினரும் அவங்களும் இந்த தண்ணி இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்களும் போட்டு வைத்து யாரும் தண்ணியில் இறங்காத அளவுக்கு பார்த்துக்கொள்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த திருவிழாவுக்கு வருபவர்கள் யாராவது பெண்களை சீண்டினாலோ இல்லை குடிபோதையில் ஏதாவது பிரச்சனை பண்ணாலோ காவல்துறை சார்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஏனென்றால் இந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாக இருக்க கன்றக்கோட்டையிலிருந்து நம்ம இங்கே ஆல்பேட்டை வரைக்கும் அந்த நதியில் ஓடக்கூடிய பகுதியில் மக்கள் குடியிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எல்லா பகுதியிலையும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதனால் வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் தங்களுடைய அந்த திருவிழாக்களை அமைதியான முறையில் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு தரும்படி உங்கள் கொண்டாட்டத்தை அமைதியான முறையில் நடத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரெஸ்கியூ டீம் எவ்வளோ பேர் சார்? அதாவது பர்டிகுலராக சிறப்பு படையின் போடுவீங்களா? அதாவது நம்மகிட்ட இப்போ இந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லு கன்றக்கோட்டையிலேருந்து ஆல்பேட்டை வரைக்கும் 60 எஸ்டிஆர்எஃப் ட்ரெயின்டு காவலர்கள் நம்மகிட்ட இருக்காங்க. அவங்க இந்த முக்கியமாக 4 பகுதியில் தான் மக்கள் கூடுவாங்க. இந்த 4 பகுதியிலையும் நாங்கள் பிரித்து போட்டிருக்கிறோம். அதுபோல் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் அவங்களும் இந்த 4 பகுதியிலையும் அவங்களும் ரெஸ்கியூ டீமு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் எந்தவித அசம்பாவிதம் இல்லாமல் நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அவ்வளோதானே.